தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3/6/2025 இன்றைய தினார் மதிப்பு மற்றும் தங்கத்தின் நிலவரத்தையும் பார்க்கலாம். இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு $208.82. இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு $974.67. இன்றைய ஒரு கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 33 தினார் 100 ஃபீல்ஸ். இன்றைய ஒரு கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 30 தினார் 300 ஃபீல்ஸ். குவைத்தில் பக்ரீத் தின தொழுகை அதிகாலை 5:03 மணிக்கு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சகம் நேற்று 2/6/2025 திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகை நடைபெறும் மசூதிகளை தவிர நாட்டில் 6 கவர்மெண்ட்களில் தொழுகைக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 57 மைதானங்களிலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை 6/6/2025 அதிகாலை 5:03 மணிக்கு பக்ரீத் பெருநாள் தொழுகை நடைபெறும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி செல்லும் தமிழர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் ஏற்படும் இன்னல்களால் வாழ்க்கையின் பாதையை திருப்பி விடுகிறது. அதிலும் குறிப்பாக குவைத் நாட்டில் வீட்டில் பணிபுரிபவர்களாக நிறுவனத்தின் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்திய தூதரகம் சென்று புகார் கொடுத்து உதவிட கேட்கும் சூழ்நிலையில் அவர்களது முதலாளி வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஓடிவிட்டதாக வழக்கு போட்டுவிட்டால் இந்திய தூதரகம் அவர்களுக்கு 10 விரல் கைரேகை எடுத்து 15 தினங்களுக்கு பிறகு விமான டிக்கெட் எடுத்து வர சொல்லி இந்திய தூதரகத்தை சேர்ந்த ஒருவரோ விமான நிலையம் வந்து நேரடியாக தாயகம் அனுப்பிவிடும் சூழ்நிலை குவைத்தில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது அரபி வழக்கு பதிவு செய்துவிட்டால் இந்திய தூதரகம் அந்த தொழிலாளர்களை அழைத்து சென்று சிறைக்கு அனுப்பி விடுகிறார்கள். சுமார் 15 நாட்கள் சிறையில் இருந்து தாயகம் செல்லும் சூழல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதில் முக்கிய விஷயம் என்னவெனில் தான் எந்த தவறுமே செய்யாத சூழ்நிலையிலும் சிறைக்கு செல்லும் அவல நிலை உருவாகிறது என நினைத்து மனவேதனை அடைகின்றனர். மேலும் சிறைக்கு செல்ல வேண்டுமோ என்ற தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு, மனநல பாதிக்கப்பட்டவர்களும் உண்டு. அதனால் முன்பு இருந்த அதே நிலையில் முதலாளிகள் வழக்கு போட்டு விட்டால் இந்திய தூதரகமும் முன்னின்று கைரேகை பதிவுகள் எடுத்து சிறைக்கு அனுப்பாமல் தாயகம் அனுப்பி வைக்கும் நிலையை மீண்டும் உருவாக்கி முன்பு போல நிலைமையை மீண்டும் உருவாக்கிட வேண்டும். இதற்கு தமிழக அரசு முக்கியமாக இந்திய அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் தான் இதுக்கு தீர்வு காணும். என்பிஎஸ் தமிழ் சேனலில் நேற்று ஒரு காணொலி விட்டிருந்தோம். ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்கார், ரொம்ப அழுதுனே பேட்டி கொடுத்துருந்தார். அந்த வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் KV கண்ணன் மாநில பொதுச் செயலர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு நேற்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இதுக்கான முன்னேற்பாடுகளை வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் இதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றன. சீக்கிரமாக அவர் மீட்டு தாயகம் செல்வார் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம். நேற்று அவர் வெளியிட்ட வீடியோவும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அந்த மாதிரி என் பேர் அப்துல் ரஹ்மான். நான் அந்த மாதிரி குவைத்துக்கு வேலைக்கு வந்தேன். என் டிரைவர் இந்த மாதிரி குவைத்துக்கு டிரைவருக்கு வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்து என் ஸ்பான்சர் எடுத்து வேறு இடத்துல வேலைக்கு விட்டுட்டான். ஆனால் விசா எடுத்த இடம் வேறு, நான் செய்கிற இடம் வேறு இடத்துல. அந்த வீட்டில் சரியான சாப்பாடு இல்லை, சரியான ரூம் வசதி இல்லை, வேலை அதிகமாக கொடுக்குறானுங்க. ஏதாவது எதிர்த்து கேட்டால் அடிக்க வரான், ஓவராக பேசுகிறான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன், என்னை ஊருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னதுக்கு ஊருக்கெல்லாம் அனுப்ப முடியாது, நீ எங்கே இடம் போய் கேட்டு என்னை ரூமில் வச்சு டார்ச்சர் பண்ணுறான். சாவியை பிடிங்கிட்டு என் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கிட்டு என் சிவில் ஐடியை பிடிங்கிட்டு நீ வெளியே போ, நீ எங்கே வேணாலும் போய்க்க, குவைத்து விட்டு உயிரோட போக முடியாது அப்படின்னு மிரட்டுறான். நானும் இந்தியன் ஏர்வேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்தியன் ஏர்வேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, கஃபீல் கேஸ் கொடுத்துட்டான், நீ ஜெயிலுக்கு தான் போகணும், ஜெயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்கள்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவனு பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி எல்லாம் வாங்கிட்டு என்னை அடித்து வெளியே அனுப்புகிறான். நான் எங்கே தான் போகிறது? இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். கஃபீல் இந்தியன் ஏர்வேஸில் சொன்னதுக்கு இல்லை கஃபீல் கேஸ் கொடுத்துருக்கான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜெயிலுக்கு போனால் எனக்கு எதாவது ஆகிடுவோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஜெயிலுக்கே போகக்கூடாது, நான் எப்படியோ பத்திரமா ஊருக்கு போகணும். இது எப்படியாவது இந்தியாவுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஏன் இந்த பதவி போகிறோன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், எப்படியாவது இந்திய சிஎம்க்கு எப்படியாவது தெரியணும், தமிழ்நாடு சிஎம்க்கு அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறேன். எப்படியாவது இந்த பதிவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூம் மூலயமா ஃப்ரெண்டு ரூமில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.